Hi guys, Adobe Illustrator Master Classல இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் Blend Tool. இதுவும் ஒரு அட்வான்ஸ்டான டூல் தான். Blend Tool எப்படி அப்ளை பண்ணுறது பாருங்கள். ஓகே, இப்போ 2 லைன் இருக்குன்னு தான் இருக்குது பாருங்கள். Blend Tool தான் இருக்குது பாருங்கள். இதுதான் Blend Tool. சரியா? Blend Tool-ஐ நாம் டூலை வச்சு அப்ளை பண்ணலாம். அதே ஃபங்க்ஷனை வச்சு நாம் மெனுவலாகவும் செய்யலாம். நான் இப்போ மெனுவலாக செய்கிறத பாருங்கள், அதே விஷயம்தான், ஆனால் டூலை வச்சும் அதை செய்யலாம். இப்போது இந்த 2 சிங்கிள் லைன் எடுத்திருக்கேன். இந்த 2 லைனையும் இப்போ ஆப்ஜெக்ட் பிளெண்ட் ஆப்ஷன் 2 விஷயம். பிளெண்ட் ஆப்ஷனுக்கு போய் இதில் வந்து நீங்கள் இதை மாத்திரன்னு சொன்னால் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் ஒரு நீங்கள் அந்த பிளெண்ட் எத்தனை வரணும் அந்த ஆப்ஜெக்ட்ன்றதை வந்து 8 நான் ஒரு 15 செட் பண்ணுறேன். இப்போ ஓகே, அப்போ பிளெண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிட்டோம். இப்போது டூலை எடுத்து ஏதாவது 2 பார்ட்டை, இந்த 2 ஆப்ஜெக்ட்லேயுமே ஏதாவது 2 பார்ட்டை ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பாத்தையும் ஜாயின் பண்ண போகிறேன். சரியா? இப்போ இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே ப்ளஸ் காட்டுது பாருங்கள். சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம டிரெக்ட் செலெக்ஷன் டூல் இருக்குது, அதில் பாத்தை மட்டும் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பாத்தை மாற்றும் போது நமக்கு ஆப்ஜெக்ட் வேறு வடிவத்தில் கிடைக்கும். அடுத்த பாத்தை மாற்றுங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த டூலை நீங்கள் எடுத்து பிளெண்ட் டூலை எடுத்து இங்கே ஒன்று செட் பண்ணிவிட்டு இங்கே சேர்க்குறீங்க. இப்போ நேரான ஒரு இது ஒன்று கிடைக்குது, நமக்கு நேரான லைன்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த லைன்ஸை நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் டிரெக்ட் செலெக்ஷன் டூலை எடுத்து நீங்கள் மாற்றுறீங்க. ஏதாச்சும் ஒரு பாத்தை மாற்றும் போது நமக்கு இப்படி சூப்பரான டிசைன்ஸ் கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் இந்த டூலை எடுத்து எங்கே பாயிண்ட்டை, அதாவது ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணுறது பார்த்தோம். இந்த எங்கே பாயிண்ட்டை நீங்கள் இதில் வந்து ஒரு ப்ளஸ் ஏதாவது ஒரு இன்னொரு பாத்தை எட் பண்ணிவிட்டு எங்கே பாயிண்ட் எடுத்து நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்களா இருந்தால் இந்த மாதிரி நமக்கு ஒரு 3Dயான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இது முதலாவது விஷயம். பிளெண்ட் டூலில் முதலாவது விஷயம் பார்த்துட்டோம். இப்படியான அமைப்புகளை உருவாக்கலாம். அதாவது இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த டூலை வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பிளெண்ட் ஆப்ஷன் காட்டுது. இதில் வந்து எத்தனை இந்த ஆப்ஜெக்ட் எத்தனை எடுக்கணுன்ற விஷயம் அதில் இருக்கும். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் 2 பாத்தை ஜாயின் பண்ணிங்க. ஒரு பாத்தில் கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்தில் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் நமக்கு பிளெண்ட் கிடைக்கும். அடுத்த டூலை பார்ப்போம் பாருங்கள். அப்போ இப்படியான ஒரு பிளெண்ட் டூலில் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த ஒரு ஷேப் எடுத்துருக்கேன். இதில் வந்து இன்னொரு காப்பியை இந்த மாதிரியும் எடுக்கிறேன். சரியா? இதில் இன்னொரு காப்பியை இந்த மாதிரி எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இப்போ நான் 2 செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷனில் ஒரு 35 செட் பண்ணுறேன். சரியா? இப்போது இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக் பாருங்கள். 3Dயான ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஒன்று கிடைக்காது இல்லையா? இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை இந்த எஸ்ஸை நீங்கள் தூக்கி இப்படி மூவ் பண்ணிங்கன்னா நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். டிஸ்டன்ஸ் கூட அதாவது அதிலேருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த ஆப்ஜெக்ட் உருவாகிறது தான் இந்த பிளெண்ட் மோட். இந்த மாதிரி விஷயங்களை நாம் இந்த பிளெண்ட் டூலை வச்சு செய்யலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இங்கே நிறைய கிரேடியன்ட் கலர் ஆட் பண்ண மாதிரி நிறைய டாட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த எல்லா டாட்ஸையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பிளெண்ட் ஆப்ஷனில் வந்து இந்த எத்தனை ஸ்டெப்ஸ் அது வரணுன்றதை சேஞ்ச் பண்ணுவோம். நான் 40க்கு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது பிளெண்ட் டூலை எடுத்து இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று கிடைக்குது நமக்கு.
இப்போ இந்த அமைப்பில் நம்ம இந்த எண்ணிக்கையை கூட்டுறதா இருந்தால் நாம் இங்கே பிளெண்டை கூட்டணும். கூட்டிட்டு நீங்கள் இதில் ஏதாவது ஒரு லேயரை நீங்கள் இணைச்சிங்களா இருந்தால் நமக்கு நெருக்கிற மாதிரி கிடைக்கும். அது இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை எடுத்துட்டு இப்போ இந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது தானே, ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த டெக்ஸ்ட் வந்து இப்படி இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அவுட்லைனில் இருக்கணும், ஸ்ட்ரோக்கில் இருக்கணும், ஃபில்லில் இருக்கக்கூடாது. சரியா? அவுட்லைனில் இருக்கணும். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன், இந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த எஃபெக்ட் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ இதில் இந்த பிளெண்டுன்ற இருக்கிற இந்த இதில் வந்து பீன்ற ஒரு பாத் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது, இப்படி 2 லைன் இருக்குது. இதை நம்ம ஒரு லைனாக சிங்கிள் லைனை தான் நம்ம எஃபெக்ட் அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பியையும் இதையும் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், பிளெண்டுக்கு போய் ரீப்ளேஸ் பின் கொடுத்தது எனக்கு என்ன நடக்குது, அந்த எஃபெக்ட் வந்து இந்த பிக்கு அப்ளை ஆகுது. அப்போ இதில் சைஸை நீங்கள் சின்னதாக்கும் போது அதே மாதிரி இதில் சைஸை சின்னதாக்குங்க. அப்போ பிளெண்ட் வந்து நமக்கு காணாது, பிளெண்ட் நமக்கு காணாது. அப்போ ஆப்ஷனுக்குள்ளே போய் எண்ணிக்கையை கூட்டுவோம். பாருங்க, ஒரு சூப்பரான 3Dயான எஃபெக்ட் ஒன்று கிடைக்குது. அடுத்தது வந்து இந்த லைனை எடுத்து இதை மறுபடியும் செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷன், இன்னொரு பிளெண்டை ஆட் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு இப்போ இதையும் இந்த லைனையும் செலக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே சைஸை சின்னதாக்குவோம். பிளெண்டர் அந்த பி வந்து 3Dயான ஒரு எஃபெக்டை உருவாக்கலாம், இப்படி சூப்பரான எஃபெக்டை உருவாக்கலாம் இந்த பிளெண்ட் ஆப்ஷன் மூலமாக. அடுத்தது பாருங்கள், இந்த எல்லுக்கு அப்ளை பண்ணுவோம். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்குமே நம்ம தனித்தனியாக பிளெண்ட் எட் பண்ண வேண்டி வரும். இதில் இந்த சைஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்குவோம், இன்னும் கொஞ்சம் கூட்டுவோம். இப்போ பிளெண்ட் ஸ்டார்ட் எண்ட், நமக்கு பிளெண்ட் எண்ணிக்கை காணாது அப்படின்னு கூட்டுவோம். 100ல் வைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு அந்த டாட் வந்து எத்தனை இடையில இருக்குன்றதான் அது. அதாவது இப்போ இப்படி கட் பண்ணுங்களேன், இப்போ ஒவ்வொரு அணுவும் சேர்ந்து ஏதாவது ஒரு பொருளை உருவாக்குற மாதிரி ஒவ்வொரு ஒப்ஜெக்டும் இந்த சர்க்கிள் மாதிரி ஒவ்வொரு ஒப்ஜெக்டும் சேர்ந்து ஒரு ஒப்ஜெக்டை உருவாக்குது, ஒரு டிசைனை. அப்போ அதை நம்ம இந்த எல்லுக்கு அப்ளை பண்ணுவோம். நல்லா இருக்கா இல்லையா? இப்போ அடுத்தது ஈக்கு அப்ளை பண்ணுவோம். அப்போ இப்படியான 3Dயான சூப்பர்பான எஃபெக்ட்ஸை நம்ம உருவாக்கலாம் இந்த பிளெண்ட் ஆப்ஷன், அதாவது பிளெண்ட் டூல் மூலமாக. சரியா? இதுதான் பிளெண்ட் டூலோட கான்செப்ட். இப்போ உங்களுக்கு இந்த பிளெண்ட் டூலை பற்றி ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும். அடுத்தது நாம் கிராஃப் டூலை பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.